மக்களே எல்லாருக்கும் வணக்கம் 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 வெல்கம் பேக் டு மை சேனல் GREENSTONE 5 நான் உங்க ரேவதி மக்களே இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சூப்பரான உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோட தாங்க வந்திருக்கேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சம்மர் ஆரம்பிச்சாச்சு இல்லைங்களா இந்த சம்மர் டைம்ல நம்ம ஸ்கின் ஆகட்டும் பாடி ஆகட்டும் ரொம்பவே டேன் ஆயிடுது அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து இந்த கண் எரிச்சல் இந்த வெயில போடுறது கண் எரிச்சல் சிஸ்டம் பார்க்கறது இதனால கண் எரிச்சல் இது எல்லாமே இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் அண்ட் பாடி கேர் பற்றி தான் பார்க்க போறோம் ரொம்பவே சிம்பிளா உங்களுக்கு வந்து வீட்டிலே இருக்கிறத வச்சே நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் கேர் ஹேர் கேர் பாடி கேர் வந்து பண்ணி காமிக்க போறேன் சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க நான் இடையில வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன் சோ யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் கேர் பார்த்துடலாங்க நீங்க வந்து ஒர்க்கிங் உமன்ஸா இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஹேர் கேர் பண்றதுக்கு வந்து டைமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னா சிம்பிளான இந்த சூப்பரான ஒரு ஹேர் கேரை வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் ரொம்பவே உங்க ஹேர் வந்து பார்க்கறதுக்கு சில்கியா சாஃப்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஹேர் வந்து நல்லா லாங்கா வளர்றதுக்கு திக்கா வளர்றதுக்கு ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்தாலே உடஞ்சு போயிடும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஹேர் நல்லா திக்காக இருக்கிறதுக்கு இந்த ஆயில் மசாஜ் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஆயில் மசாஜுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் எதெல்லாம் தேவைப்படுதுங்கிறத பார்த்துடலாம் இந்த கிணத்துல வந்து என்னெல்லாம் ஆயில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கேஸ்ட்ரால் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் என்னோட ஹேருக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே லாங்காக இருக்க ஹேர் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஹேருக்கு ஏற்ற அளவுக்கு வந்து குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம் இந்த 3 ஆயிலையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஈக்குவலான குவான்டிட்டி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வடக்கல் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து நான் நிறைய என்னோட ஹேர் கேரில் வந்து சொல்லியிருக்கேன் டபுள் பாயிலிங் வந்து ஒரு இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வடக்கல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிண்ணத்தில் ஒரு ஆயில் உங்களுக்கு வேணுங்கிற அளவு ஆயிலெல்லாம் ஊற்றிட்டு அதில் வச்சுட்டு தண்ணி சூடாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலும் வந்து சூடாயிடும் ஸோ இதுதான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் ஸோ இந்த மாதிரி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணேன் ரூட்ஸ்லேருந்து வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாஜ் பண்ண போகிறேன் இப்போ நம்ம வந்து ரூட்ஸ்லேருந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோங்க இப்போ நம்ம ஹேரை வந்து நல்லா வந்து சிக்கை எடுத்துக்கணும் நம்ம வந்து சிக்கை எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சிக்குள்ள ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் வந்து ஆயில் எடுக்கிறீங்க இல்லைங்களா இது வந்து செக்கில் ஆட்டின ஆயிலாக இருந்தால் ரொம்பவே நல்லது உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பர் டூப்பராக கிடைக்கும் ஸோ நான் வந்து அதுதான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரூட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் காட்டனில் வச்சு அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரால் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு தடவும் போதே ஆயில் வந்து ஸோ ரூட்ஸ்லேருந்து நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் நல்லா வளர்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது ஸோ நான் அதுக்கு நம்ம வந்து இங்கிருந்து அப்ளை பண்ணணும் ஒவ்வொரு லேயராக எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கீங்கன்னா வீக்லி ஒன்ஸாவது இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா வீட்டில் அம்மாவோ இல்லை அக்காவோ தங்கச்சி யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லி பண்ணிவிட சொல்லுங்கள் ஒய்ஃப் எல்லாம் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட சொல்லுங்கள் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா ஸோ இது நம்ம மட்டும் இல்லை ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை வீட்டில் அப்பா இருந்தாங்கன்னா அண்ணா இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி பண்ணலாம் ரொம்பவே நல்லது இந்த வெயிலில் போயிட்டு வரதுனால அந்த பாடி ஹீட் ஆகுறது தலைவலி நிறைய பேத்துக்கு ஒரு இந்த வெயில் பட்டாலே இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணி குளிக்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படியே பின்னாடி லைட்டாக கையில் வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து வெதுவெதுப்பான சூடாக இருக்கிறப்ப வெதுவெதுப்பாக இருக்கும் இல்லைங்களா ஆயில் வந்து அப்போ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒன்றும் முடிஞ்சளவுக்கு இந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுதான் வந்து நமக்கு வந்து முடி வளர்கிறதுக்கு வந்து வளர விடாமல் தடுக்கும் இந்த வெடிச்சு போய் நமக்கு வந்து ஹேர் வந்து லாங்காக வளர விடாமல் தடுக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு கொஞ்சோண்டு தான் இருக்குது இது நல்லா நம்ம உச்சிக்கு தேய்க்கலாம் ஸோ இந்த உச்சிக்கு தேய்ச்சிட்டு
அப்படியே இப்படி கொண்டு வந்து எண்ணில் முடிச்சிடலாம். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஹேருக்கு வந்து ஒரு மசாஜ் கொடுக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாஜ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. நீங்கள் வந்து செல்ஃபாக பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெட் மசாஜர் வந்து விற்கிது. ஸோ இது வந்து என் பையன் தான் வாங்கினா. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது நிஜமாவே சூப்பராக இருக்குங்க. ஹெட் மசாஜ் வந்து இல்லைன்னா ரொம்பவே சிம்பிளுங்க. இருக்கவே இருக்குது நம்மளோட ஹேண்ட் இதோட நம்ம இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக இப்படி தேக்க கூட இந்த இடச்சு லைட்டாக இப்படி ஹேர் ஃபுல்லாக நம்ம வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி ஃபுல் லேயர் இப்படி பண்ணிட்டு வாங்க. அப்புறம் செகண்ட் இந்த பக்கம் இப்படி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மசாஜ் பண்ணும்போது ரொம்ப 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 ரிலாக்ஸாக இருக்கும். நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அதனால வந்து ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆயில் வச்சு தான் இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணுங்கள். நான் வந்து ஹேர் ஆயில் வச்சதுக்கப்புறம் மசாஜ் எப்படி ஹேருக்கு வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹேர் கேருக்கு வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வாரம் வந்து இந்த ஹேர் கேர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீக் வந்து ஹேர் பேக் அந்த மாதிரி போடலாம். அந்த மாதிரி நான் நிறையா ஹேருக்குன்னே வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். ஹேர் கேருக்குன்னே சும்மா ஒரு 5-10 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஹேர் நல்லா வந்து கொண்ட மாதிரி போட்டு வச்சுக்கோங்க கிளிப் குத்தி. நம்ம வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் 1/2 hour to ஒரு 45 minutes வைக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, கோல்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 hour கூட வச்சுட்டு கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஒரு 10 minutes வந்து ஹேரில் வந்து மசாஜ் பண்ணி ஒரு பன் மாதிரி போட்டு கிளிப் வந்து வச்சு செக்யூர் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம், ஸ்கின் கேர் பாடி கேர் வந்து பார்க்க போகிறோம் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டி டிப் வந்து உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சீரம் எது அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட்டு சீரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே நிறைய பேர்த்து வீட்டில் எல்லார் வீட்லேயே சொல்லலாங்க இருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் தாங்க. கோகனட் ஆயில் வந்து செக்கில் ஆட்டின கோகனட் ஆயிலாக இருந்தால் நம்ம ஹேருக்கு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு 1 or 2 drops வந்து கோகனட் ஆயில் எடுத்து நல்லா கையில ரப் பண்ணிட்டு ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு சூப்பரான ஒரு சீரமா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா நம்ம பார்க்க போறது வந்து ஸ்கின் கேர். சம்மர் டைமில் வந்து நிறைய சன் டேன் ஆகிடுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சன் டேன் ரிமூவல் பேக் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாமாஅர்த்தோட உப்தன் ஃபேஸ் வாஷ் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டேன் ரிமூவல்னு போட்டுருச்சு. ஸோ இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் மட்டும் இது நம்ம எடுக்கிறப்ப குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்குது. நம்ம ஸ்க்ரப் பண்ணுறப்ப எப்படி இருக்கும் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ், ஸோ அதுவும் இருக்குது. அதனால் வந்து நான் ரெகுலராக இதை போட்டு நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டேன். நான் டெய்லியும் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கின் டேமேஜ் ஆகிடக்கூடாது. டெய்லியும் ஸ்க்ரப் பண்ணால் ஸோ நம்ம வந்து 2 days once வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிற டெட் ஸ்கின்ஸ்லாம் நமக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதனால ஃபேஸ் வாஷ் பண்ணப்போ ஃபேஸ் வந்து பார்க்கறதுனால ஒரு பிரைட்னிங்காக இருந்துச்சு. எனக்கு வந்து இது நல்லாவே செட் ஆச்சு. ஸோ இது வந்து இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். கொஞ்சம் அமௌண்ட் தாங்க எடுப்பேன், ரொம்ப கூட எடுக்க மாட்டேன். நான் இந்த அளவுக்கு தான் எடுப்பேன், எனக்கு அதுவே போகும். இது வந்து லைட்டாக தான் மசாஜ் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபேஸ் வந்து நல்லா வெட் பண்ணிக்கலாம். என்னடா ஃபேஸ் வாஷ் வந்து தேய்க்கிறாங்க ஆனால் நிறைய வர மாட்டேங்குது அப்படின்னு. இந்த உப்தன் மாமாஅர்த்தோட உப்தன் ஃபேஸ் வாஷில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு சோப் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஃபேஸ் வாஷ் மற்ற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்து நுரையெல்லாம் வராது. நம்ம லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க வேண்டியது தான். ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு பிரைட்னிங் கொடுக்குது இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அதுலேயே வந்து குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அதுவே ஸ்க்ரப் பண்ண மாதிரி தான். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு பேக் வந்து யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். நான் பேக் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு நம்ம ஃபேஸுக்கு தேவையானவை எடுத்திருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் ஒரு 1/4 teaspoon வந்து எடுத்திருக்கேன்.
இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மில்க் தாங்க. ரா மில்க் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஸ்கின்னை வந்து நல்லா டைட்னிங் பண்ணும். ரிங்கிள்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து சீக்கிரமாக ரெடியூஸ் பண்ணி விடும், ரிங்கிள்ஸ் வராமல் தவிர்க்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து அன்ஈவனாக இருக்குது இல்லைங்களா, இப்போ டேன் வருதுன்னா நெத்தி வந்து கருப்பாக இருக்கும், இந்த இடத்துல கருப்பாக இருக்கும், இங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து பிரைட்டாக நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லாவே நமக்கு ஈவன் பண்ணி கொடுக்கும், டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும், நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேர்னஸாக ஒரு பிரைட்னிங் பண்ணி கொடுக்குறது இந்த பேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை நான் வந்து ஃபேஸுக்கும் நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து கையிலே அப்ளை பண்ணிக்கிறேன். பால் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால பேக் போடும்போது செம்ம கூலிங்காக இருக்குங்க, நிஜமாலுமே நல்லா இருக்கு. சம்மர் டைமுக்கு ஒரு குழு குழு ஃபேஸ் பேக். நிறைய பேர்த்துக்கு வந்து நெக்கில் அந்த கழுத்தில் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நம்ம ஃபேஸ் பேக்கெலாம் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பேக் நெக்குக்கு வந்து எந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப டார்க்காக இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறீங்களோ ஃபுல் ஓவர் நெக்கு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னில் வந்து என்ன இப்போது பிம்பிள்ஸ்க்கா, பிளாக் மார்க்ஸ்க்கா, பிக்மெண்டேஷனுக்கா எல்லாத்துக்குமே வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் போய் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு இப்போ எது தேவையோ, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். பாடி கேருக்கு வந்து பார்க்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ நான் இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே கடலை மாவில் வந்து டொமேட்டோ ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டொமேட்டோ ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சன் டேன் வந்து ரிமூவ் இமீடியட்டாக பண்ணும். ஸோ இந்த தக்காளி ஜூஸும் கடலை மாவு ரெண்டையும் தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கையில் டேன் ஆகுது இல்லைங்களா, நிறைய பேத்துக்கு என்னன்னா இங்கே வரைக்கும் வெள்ளையாக இருக்கும், இதுக்கு மேலே பார்க்குறப்ப கருப்பாக இருக்கும். அது கொஞ்சம் நம்ம ப்ளவுஸோ இல்லை சுடிதாரோ கை வந்து கொஞ்சம் மேலே ஏறி போச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து ஃபுல்லாக நமக்கு எங்கேருந்து அந்த கருப்பு ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த கடலை மாவு ப்ளஸ் டொமேட்டோ ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயில் மசாஜ் ஸ்கின்னுக்கு பாடிக்கெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி நம்ம பாடி வந்து நம்ம கேர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். நிறைய பேர் இந்த முட்டிக்கிட்டலாம் கருப்பாக இருக்கும். ஸோ நம்ம இந்த பேக் யூஸ் பண்ணாலும் நமக்கு அந்த முட்டிக்கிட்ட எந்த கருப்புமே இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஹேண்ட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸ் பேக் போட்டு ஃபஸ்ட்டு பேசவே கூடாது. ஸோ அது காயறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஸோ நான் வந்து ஃபுல்லாக ஹேண்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னும் ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரிலாக்ஸாக இருந்துக்கணும், அதோட வேலையை அது செய்ய விடணும், நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதை. ஸோ ஃபுல்லாகவே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். ஃபேஸ் பேக் வந்து காயறதுக்கு எப்படி ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டோட குட்டி விருந்தாளிங்க வந்திருக்காங்க, இவங்க வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ நான் அது இடையில வீடியோ போட முடியல, அதனால் அது காமிக்க முடியல. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். என்ன பண்ணுறீங்க? ஃபைட்டர் வந்து தனியாக விட்டுருக்கோம், இல்லைன்னா அவங்க எல்லாத்துக்கூட்டி ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதனால தான். இவர் ஓடுறத பாரு. இந்த குட்டி பவுலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து குட்டி போட்டுச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க குட்டி, அதை வந்து நான் தனியாக விட்டுருக்கோம். ஸோ இந்த குட்டி பவுலில் லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியுறாங்க. ஸ்கின் வந்து நல்லா டைட்னிங் ஆகிடுச்சு, பேசக்கூட முடியல. ஸோ நான் போய் ஹேண்டும் ஃபேஸும் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது இல்லைங்களா. ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்கின் வந்து எவ்வளோ வந்து ஒரு நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்குது பாருங்கள். அந்த நோஸ் கிட்டேயே அதை தெரியுது, அது ஒரு மினுமினுப்பு தெரியுது பாருங்களேன் நோஸ் பார்க்குறப்ப. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப என் ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது. இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பேக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்களே லைவாக பார்க்குறீங்க ஃபேஸ் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹேர் கேர், பாடி
அண்ட் ஃபேஸ் கேர்லாம் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது, ஒரு மினுமினுப்பாக இருக்குது, எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டேனை வந்து இந்த மாதிரி வந்து வீட்லேயே வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து இந்த வீடியோவில் ஹேர் கேர், ஸ்கின் கேர், பாடி கேர்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஹேர் வந்து வாஷ் பண்ண போகிறேன். இதோட இந்த வீடியோ வந்து முடியுதுங்க. இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்களும் கோகனட் ஆயில் வச்சு சீரமாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் அதிலே இருந்தங்காட்டி அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஃபேஸ் வாஷ்லேயே ரெண்டுமே இருக்குது. பேக் போட்டாச்சு இல்லைங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும்னா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டோனர் வந்து நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு திரும்பி நம்ம வந்து தண்ணி போடுவோம். அதனால வந்து எதுக்கு அப்படின்ட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து டோனர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். உங்ககிட்ட எந்த டோனர் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கு ஏதாவது மாய்ஸ்சரைசர் கொடுக்கணும். அதுக்கு ஒன்று ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணல, இல்லை ஏதாவது மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு லிப் பாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் கேர் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஹேர் கேருக்கும் நீங்கள் வந்து சீரம் அப்ளை பண்ண போகிறீங்க, அதுவும் முடிஞ்சுது. இப்போ பாடிக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது பேக் யூஸ் பண்ணுவோம். இப்போ பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷைனிங்காக தான் இருக்குது. நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் ஒரு பாடி லோஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பயோடெக்கில் இருக்க பாடி லோஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பாடி லோஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து இன்னும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்ளீட்டான ஹேர் கேர், ஸ்கின் கேர், பாடி கேர் வந்து முடிஞ்சுது. நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு இன்னும் வீடியோஸ் நிறைய போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இன்னும் சூப்பரான உங்களை வீடியோ வந்து சந்திக்கிறேன். until then take care, டாட்டா, bye bye.